ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை கூட முட்டை பயன்படுத்தி ஒரு சுவையான பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கீரை பிடிக்காதவங்க இந்த மாதிரி முட்டை சேர்த்து பொரியல் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 5 கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். கீரையை முதல்ல நல்லா கழுவி இந்த மாதிரி தனித்தனி இலையாக எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை முதல்ல பார்க்குறதுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம பொரியல் பண்ணும்போது அது நல்லா சுருங்கிடும். அடுத்து இந்த கீரை பொரியலுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் 4 முட்டையும் சேர்க்குறேன். அதையும் நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பொரியலுக்கு ஒரு மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்காக நான் 1/4 கப் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் நல்ல மிளகு, 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடான அப்புறமா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கை இலையை இது கூட சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு சேர்க்கும் போது வாணலியில் சேராத மாதிரி இருக்கும். நம்ம அதை கொஞ்சம் வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதெல்லாம் சுருங்கிடும். அடுத்து மீதி இருக்கிறதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி சுருங்கி வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொடுத்து இதை வேக விடலாம். முருங்கைக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். இது ஒரு 3 மினிட்ல எல்லாம் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா இன்னும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். முட்டையும் வெந்து ரெடியான அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கணும். தேங்காய் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம முட்டை சேர்க்குறதால தேங்காய் கம்மியாக இருந்தால் தான் இந்த பொரியல் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பொரியலுக்கு இதுவரை உப்பு சேர்க்கல, அதனால் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை 2 நிமிஷம் வதக்கி எடுக்கும்போது நமக்கு சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இது நல்லா உதிரி உதிரியாக வரும். கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஷைனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.